எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி மதியம் எங்கள் வீட்டில் வந்து பூண்டு பாவக்காய் போட்டு ஒரு சூப்பரான ஆனந்தாங்க. பூண்டு குழம்புன்னு சொல்லலாம், பாவக்காய் குழம்புன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு ஆனந்தம் செஞ்சேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. முதல்ல அதுக்கு வந்து வழக்கம் போல் தான் எண்ணெய் ஊற்றி வடகம் போட்டு வெங்காயம் தக்காளி பூண்டு நிறைய போடணும். பாவக்காய் ஒன்று எங்கள் செடியில் வந்து காய்ச்சிருந்துச்சு, அதனால் அதை போட்டுட்டேன். கட்டியாக புளி கரைச்சி வச்சுக்கணும். ஒரு தட்டில் தான் கொஞ்சமாக கரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். அந்த மாதிரி புளி கரைச்சி ஊற்றினா தான் ஆனால் நல்லாயிருக்கும். ரொம்ப நேரம் கொதிச்சா ஒரு மாதிரியாக இருக்கும். அதனால் நம்ம கட்டியாக புளி கரைச்சி வச்சா டக்குன்னு வந்து சுண்டிடும். ஆனால் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி கட்டியாக கரைச்சி ஊற்றியாச்சு. இதில் பூண்டு தாங்க நிறைய போட்டிருக்கேன். பூண்டு நிறைய போட்டால் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லிவிட்டு சின்ன வெங்காயம் வந்து கிடைக்கல, அதனால் சின்ன வெங்காயம் வந்து போட முடியல. பெரிய வெங்காயம் தான் போட்டிருக்கேன். கீரை பொரியலுக்கு இந்த பூண்டு குழம்பு சூப்பராக இருக்குன்றதுக்காக இதை செலக்ட் பண்ணியாச்சு. பாருங்கள், சூப்பரான பூண்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, டாடா, பை.